நண்பர்களே, இன்று அக்டோபர் மாதம் 27ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:49. தற்பொழுது இஸ்ரேலுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை காசா நகரத்தின் போர்க்களத்தின் கீழே அல்லது காசா நகரத்தின் கீழே ஹமாஸ் குழுவினால் கட்டப்பட்ட பரந்த சுரங்க பாதை வலையமைப்பு. இந்த வலையமைப்பை என்ன செய்வது, எப்படி தகர்ப்பது என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. ஏனெனில் இந்த வலையமைப்பை தகர்க்கும் பொழுது காசாவினுடைய நிலப்பரப்பு அவ்வாறே கீழே போய்விடக்கூடிய, அமிழ்ந்து விடக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்ப மேலே கட்டிட இடிபாடுகள், அதற்கு கீழே சுரங்கப்பாதை வலையமைப்பு இருக்கிறது. அந்த வலையமைப்பை எவ்வாறு அழிப்பது? 40% இந்த சுரங்கப்பாதை வலையமைப்பை அழித்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கிறது. ஆனால் அது எவ்வளவு தூரத்துக்கு உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஹமாஸும் இதனை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் இந்த வலையமைப்பை உடைக்காமல் ஹமாஸை நிச்சயமாக அங்கிருந்து வெளியேற்ற முடியாது. இந்த வலையமைப்பை இல்லாமல் ஆக்காமல் ஹமாஸை அங்கிருந்து அகற்ற முடியாது என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. ஏனென்றால் ஹமாஸுக்கு தான் தெரியும் அந்த வலையமைப்பினுடைய நுணுக்கங்கள். அதற்கு கீழே அவர்கள் இருந்து கொண்டு வெளியில் வந்து இஸ்ரேல் ராணுவத்தை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இந்த வலையமைப்பை, சுரங்க பாதையை இடிப்பதற்கு பங்கர் பஸ்டர் குண்டுகளை போடுவதா என்பது மிகப்பெரிய கேள்வி. அப்பொழுது காசா நிலப்பரப்பே கீழே அமிழ்ந்து விடக்கூடிய பிரச்சனை இருக்கிறது. சில சுரங்கப்பாதைகள் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு கீழே இருப்பதாக ஏற்கனவே ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சிலது 3/4 கிலோமீட்டருக்கு கீழே இருப்பதாக இருக்கிறது. அப்படியே உடைத்து விட்டால் கீழே இந்த கட்டிடங்கள் எல்லாம் கீழே இறங்கிவிடும். திரும்ப அதனை மீட்டெடுப்பது மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம். ஏனெனில் அவ்வாறு உறுதியான சுரங்க பாதைகளை ஹமாஸ் அமைத்து வைத்திருக்கிறது. சரி, இஸ்ரேலிய விமான தாக்குதல்களால் அழிக்கப்பட்ட இந்த நகரத்தினுடைய பல மாடி கட்டிடங்களின் எஞ்சியவற்றில் மறைக்கப்பட்டிருக்கின்றன சுரங்க பாதைகள். மற்றவை நகரத்திற்கு வெளியே உள்ள மணல் திட்டுகளில் மறைக்கப்பட்டிருக்கின்றன. தனியார் வீடுகளின் கீழே இவை இருக்கின்றன. காசாவின் தெருக்களுக்கு கீழே நீண்டு 100கணக்கான மைல்கள் வரை, கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியிலும் நீண்டு ஒன்றோடொன்று இணைக்கும் பாதைகளின் ஒரு 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 நிலைமையாக அவை இட்டு செல்கின்றன. ஆகவே தொடர்ச்சியான சுரங்க பாதைகள் 100கணக்கான மைல்கள் இருக்கின்றன. ராய்ட்டர்ஸ் இது தொடர்பாக ஆய்வு செய்திருக்கிறது. 7 ராணுவ நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பேசிய பொழுது காசாவில் தரையில், அதன் நிலத்துக்கு கீழே ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிய ராணுவத்தின் விளக்கங்கள், படங்களை பார்க்கும் பொழுது இந்த சுரங்க பாதையின் அளவு மற்றும் நுட்பத்தின் படத்தை ஒன்றாக இணைத்து பார்க்கும் பொழுது ஒரு மெட்ரோ வலையமைப்பாக இது இருக்கிறது. 2007 முதல் காசா பகுதியை கட்டுப்படுத்தும் ஹமாஸ் தற்போதைய மோதல் வெடிப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 500 கிலோமீட்டருக்கும் அதிகமான, கிட்டத்தட்ட 310 மைல் சுரங்க பாதைகளை நிறுவியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நியூயார்க் சுரங்கப்பாதை அமைப்பின் அளவிற்குத்தானே இது மெட்ரோ ரயில் போற சுரங்கப்பாதை அமைப்பின் அளவுக்கு அரைவாசி அளவுக்கு இந்த சுரங்கப்பாதை இருக்கிறது. அதாவது 620 மைல், இது ஒரு 310 மைல் சுரங்க பாதைகள் இருக்கின்றன. அதை எப்படி உடைப்பது, எப்படி உடைத்து ஹமாஸை வெளியே கொண்டு வருவது என்பது தொடர்பாக இப்ப ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, பங்கர் பஸ்டர் குண்டுகளை அமெரிக்கா போடுமா, எப்படி இங்கே போய் ஈரானில் போய் குண்டுகளை போட்டு தகர்த்ததோ அதே போல இங்கேயும் குண்டுகளை போட்டு உள்ளே போட்டு தகர்த்து விட முடியுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிக்கலும் கேள்வியும் இருக்கிறது. அவ்வாறு செய்ய போனால் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் மீண்டும் கொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. ஓகே, வெளியில தான் அந்த பங்கபஸ்டர் குண்டுகள் நேர போய் உள்ளே போய் வெடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றன. இருந்தாலும் கூட இவை எவ்வளவு தூரம் பொதுமக்களை பாதுகாக்கும் என்கின்ற கேள்வியும் எழுகிறது. இப்ப போர் ஆரம்பித்ததிலிருந்து இந்த சுரங்க பாதைகள் தங்களுடைய வான்வெளி தாக்குதல்கள், பீரங்கி தாக்குதல்கள், தரைப்படைகளுடைய முதன்மை இலக்காக இருந்தது என்று இஸ்ரேல் சொல்றது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் பகிர்ந்து கொண்ட படங்கள், அதே போல் ராய்ட்டர்ஸ் தரைவழி அறிக்கையிடும் படங்கள், சுரங்க பாதைகள் ராணுவ தாக்குதல்களை தொடங்குவதற்கான சிறப்பு பிரிவுகளையும், தளபாட பகுதிகள், சேமிப்பு வசதிகள் மற்றும் போக்குவரத்து வழிகளையும் கொண்டிருப்பதாக அவை காட்டுகின்றன. ஹமாஸ் அதற்குள்ளே இருந்து மிக வெற்றிகரமாக 2 வருடங்கள் இந்த யுத்தத்தை நடத்தி இருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீதான தாக்குதலில் கைப்பற்றப்பட்ட பணைய கைதிகளை மறைப்பதற்கு இந்த சுரங்கத்துக்குள்ளதான் அவர்கள் வைத்திருந்தார்கள். பாதுகாப்பான இடங்களாக அந்த சுரங்கங்கள் தான் இருந்தன. இப்ப வெளியில வந்த இடம் தான் கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட கைதிகள் இறந்து விட்டார்கள். அதுவும் இஸ்ரேலுடைய ராணுவ தாக்குதலில் இறந்து விட்டார்கள், வான்வெளி தாக்குதலில் இறந்து விட்டார்கள் என்று ஹமாஸ் சொல்கிறது. ஆகவே
இஸ்ரேலின் வான்வெளி மற்றும் பீரங்கி தாக்குதல்களில் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இந்த சுரங்க பாதைகள் மிகப்பெரிய சவாலாக இஸ்ரேல் ராணுவத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிறது. ஹமாஸ் சொல்கிறது நீங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்கள் என்று. ஆனால் நிச்சயமாக ஆயுதங்களை கீழே போடக்கூடிய அளவு ஹமாஸ் வரக்கூடியதா இருக்கிறதா இல்லை. ஆகவே இந்த சுரங்க பாதைகளுடைய அளவு குறிப்பிடத்தக்க திட்டமிடல் மற்றும் வளங்களை காட்டுகிறது. டிசம்பர் நடுப்பகுதியிலே இஸ்ரேலிய ராணுவம் இதுவரை இருந்த மிகப்பெரிய சுரங்க பாதையை கண்டுபிடித்ததாக சொன்னது. அங்க ஒரு கார் ஓட்டும் அளவுக்கு அகலமான பாதை உள்ளே இருக்கிறது. காசா பகுதியின் வடக்கிலிருந்து ஒரு மணல் மேட்டிலே இது வெளிப்பட்டது. அதை காட்டிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் சுரங்க பாதையை பிடித்து விட்டோம். ஆனா உண்மையில ஒரு 40% சுரங்க பாதைகளை இவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள், அழிக்க முடியாமல் இருக்கிறது. அப்ப இஸ்ரேலினுடைய எரேஸ் ராணுவ சோதனை சாவடிக்கு தெற்கே 100 மீட்டர் தொலைவில் இது இருக்கிறது. இது இஸ்ரேலிலிருந்து காசாவுக்குள் செல்லும் அனைத்து பாதைகளையும் இது கட்டுப்படுத்துகிறது. இந்த ஹமாஸினுடைய சுரங்க பாதை கட்டுப்படுத்து. அதுல இருந்து திடீரென்று வெளியில வரலாம், தாக்குதல் நடத்தலாம். ஆகவே கான்கிரீட் மற்றும் இரும்பினால் வலுவூட்டப்பட்ட இந்த சுரங்கப்பாதை 3 மீட்டர் விட்டம் கொண்டது, மேலும் 4 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. வடக்கு காசா நகரத்தை அடைய அது போதுமானது. மின்சாரம், காற்றோட்டம், கேபிள்கள், குழாய்கள், சுரங்கப்பாதைகளுடைய எல்லா வசதிகளும் அங்கே இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 மீட்டர் ஆழத்திற்கு இது இருக்கிறது. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது. அக்டோபர் 7 ஹமாஸ் துப்பாக்கிதாரிகளால் தாக்கப்பட்ட இடங்களில் எரஸும் ஒன்று. அப்ப ஹமாஸ் போராளிகள் எல்லை பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக இந்த சுரங்கப்பாதையை வடிவமைத்தார்களா என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இது தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது உறுதி செய்யப்படவில்லை. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. இதை உடைப்பது எப்படி, உடைத்து ஹமாஸை வெளியில் கொண்டு வருவது எப்படி என்பது தொடர்பான பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் இஸ்ரேல் ராணுவமும் அமெரிக்காவும் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சூழ்நிலையிலே இந்த சுரங்கப்பாதை கட்டுமான நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்க ராய்ட்டர்ஸின் கோரிக்கைக்கு ஹமாஸ் உடனடியாக பதிலளிக்கவில்லை என்று ராய்ட்டர்ஸ் சொல்கிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் எவ்வாறு இந்த விவரங்களை எடுப்பது, இந்த மெப்பை தாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் கேட்கிறாரு, சுரங்கப்பாதை மெப்பை தாங்கன்னு சொல்லி, அதை உடைக்கிறதுக்கு வசதி என்ன? ஆனா எல்லா இடமும் சுரங்கப்பாதைகள் நிறைந்திருக்கின்றன, எப்படி உடைக்க போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதனைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டத்தின் கீழ் இந்த போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்கு காசாவில் திட்டமிடப்பட்ட சர்வதேச படையின் ஒரு பகுதியாக எந்த வெளிநாட்டு படைகளை அனுமதிப்பது என்பதை இஸ்ரேல் தீர்மானிக்கும் என்று நெதன்யாகு நேற்று தெரிவித்திருக்கின்றார். இது அடுத்த பிரச்சனை. பாலஸ்தீனிய ஹமாஸ் போராளிகளின் திட்டத்தின்படி நிராயுத பணியாக்க அவர்கள் மறுக்கிறார்கள். இதனை கருத்தில் கொண்டு அரபு மற்றும் பிற நாடுகள் துருப்புகளை ஈடுபடுத்த தயாராக இருக்கிறார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. அதே நேரத்தில் இஸ்ரேல் படையின் அமைப்பு குறித்து கவலைகளை வெளிப்படுத்தியுள்ள காசா பகுதிக்குள் அமெரிக்க வீரர்களை அனுப்புவதை ட்ரம்ப் நிர்வாகம் நிராகரித்துள்ள நிலையிலே பன்னாட்டு படைக்கு பங்களிக்க இந்தோனேஷியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எகிப்து, கத்தார், துருக்கி மற்றும் அசர்பைஜான் ஆகிய நாடுகளுடன் அமெரிக்கா தற்பொழுது பேசி வருகிறது. இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, எவ்வாறாவது இஸ்ரேல் ராணுவம் அந்த தங்களுடைய கட்டுப்பாட்டிலும் இது இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. தங்களுடைய பாதுகாப்பை தாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்று ஹமாஸ் சொல்கிறது. சர்வதேச படைகள் குறித்து தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் என்று ஹமாஸ் சொல்கிறது. எந்த படைகள் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதை இஸ்ரேல் தீர்மானிக்கும் என்று இங்கால இஸ்ரேல் சொல்கிறது. மேலும் செயல்படுவது தொடர்ந்து செயல்படுவதுதான் என்று நெதன்யாகு ஒரு பக்கம் சொல்கின்றார், ஹமாஸும் ஒரு பக்கம் சொல்கிறது. ஆகவே நிச்சயமாக அமெரிக்கா ஒரு இருதலை கொள்ளியரும்பாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஹமாஸை எவ்வாறு இல்லாமலாக்குவது என்பதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அக்டோபர் 7, 2023 பலஸ்தீன போராளி குழுவின் எல்லை தாண்டிய தாக்குதலுக்கு பின்னர் ஹமாஸுக்கு எதிரான தனது வான்வெளி தாக்குதல், தரைவழி போரை இஸ்ரேல் மேற்கொண்டது, முற்றுகையிட்டது. ஆனால் தற்பொழுது பின்வாங்கி இருக்கிறது இந்த யுத்த நிறுத்தத்தின் மூலமாக. ஆனால் இது எவ்வளவு தூரத்திற்கு இந்த யுத்த நிறுத்தம் தொடர்ச்சியாக இருக்கும்? சர்வதேச படை எங்கே வரப்போகிறது? துருக்கியை வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். இஸ்ரேல் சொல்வது துருக்கி வேண்டாம் என்று சொல்லி. ஆகவே போர் நிறுத்தத்தை வலுப்படுத்தும் நோக்கில் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ வெள்ளிக்கிழமை சர்வதேச படை இஸ்ரேலுக்கு வசதியான நாடுகளால் உருவாக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் சொல்லுகின்ற நாடுகளால் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். காசாவின் எதிர்கால நிர்வாகம் இன்னும் இஸ்ரேல் மற்றும் கூட்டாளி நாடுகளுக்கு இடையே வகுக்கப்பட வேண்டும், ஆனால் ஹமாஸை சேர்க்க முடியாது என்று மார்க்கோ ரூபியோ சொல்கின்றார். ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் காசாவிலே ஒரு பன்னாட்டு படையை அங்கீகரிப்பதற்கான ஐக்கிய நாடுகளின் தீர்மானம் அல்லது சர்வதேச ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிகாரிகள் கருத்துக்களை பெற்று வருகின்றார்கள். காசா தொடர்பான முக்கிய வளைகுடா மத்தியஸ்தரான கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இந்த விவகாரம் குறித்து விவாதிப்பதாகவும்
மார்க்கோ ரூபியோ சொன்னார். ட்ரம்பினுடைய திட்டத்துக்கு ஒரு பெரிய சவால் என்னவெனில் ஹமாஸ் ஆயுதங்களை களைவதை தவிர்த்து வருகிறது. ட்ரம்பினுடைய இந்த 20 அம்ச திட்டத்தின் முதல் கட்டமாக 2 வாரங்களுக்கு முன்பு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து அதிகாரத்தில் தனது பிடியை ஹமாஸ் தொடர்ச்சியாக வைத்திருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக சொல்கின்றன, ஆயுதங்களை கீழே போடுங்கள். அதே நேரத்தில் 13 பணைய கைதிகள் காசாவில் இருக்கிறார்கள், அதாவது எச்சங்கள் இருக்கின்றன, அவற்றை தர வேண்டும் என்று சொல்கிறது. அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த எச்சங்களை கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு, எல்லாம் கட்டிடத்திற்கு கீழே இருக்கிறது என்று. இறந்த பணைய கைதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பது ஹமாஸுக்கு தெரியும் என்று இஸ்ரேல் சொல்கிறது. ஹமாஸ் கூடுதல் முயற்சி எடுத்திருந்தால் பணைய கைதிகளின் எச்சங்களை, அதாவது இந்த பணைய கைதிகளின் எச்சங்களை அவற்றை மீட்டெடுக்க முடியும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இருப்பினும் இஸ்ரேலினுடைய செஞ்சிலுவை சங்கத்தோடு இணைந்து இந்த உடல்களை கண்டுபிடிக்க எகிப்திய தொழில்நுட்ப குழு நுழைய அனுமதித்திருக்கிறது. ஆகவே இனி கண்டுபிடிப்பார்கள் என்று நம்பலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் போரில் அதன் முக்கிய உந்து சக்தியாக இருந்த அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் ஹமாஸ் திருப்பி அனுப்பிவிட்டது. தற்பொழுது எச்சங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஹமாஸை முடிக்க வேண்டும் என்று தற்பொழுது நெதன்யாகவும் ட்ரம்பும் திட்டம் தீட்டுகின்றார்கள். அதற்கு பங்கர்களை உடைக்க வேண்டும், அதற்கு பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட வேண்டுமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. அது எவ்வளவு தூரம் மீண்டும் மீண்டும் ஹமாஸை படுகொலியில் தள்ளும் அல்லது காசாவையே படுகொலியில் தள்ளும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அரசியல் அவதானிகளும் இராணுவ ஆய்வாளர்களும் தலையை பீத்து கொண்டிருக்கின்றார்கள். இது எங்க போய் முடிய போகுது? இப்போ ஏதாவது ஒரு விட்டு கொடுப்புக்குள் இவர்கள் வந்து விடுவார்களா என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தொடர்ந்தும் முக்கியமான அப்டேட்டுகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி நண்பர்களே.